நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்ரிமோனிலேருந்து பேசுகிறேங்க. நம்ம மேட்ரிமோனி எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது. வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேட்ரிமோனி ஆரம்பிச்சுங்க 16 வருஷம் முடிய போகுதுங்க. அந்த 16 வருஷத்துலேங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. அந்த முருகனர்களால் எல்லாமே நல்லா இருக்காங்க. இந்த மாதிரி நம்ம மேட்ரிமோனி ஆரம்பித்து 16 வருஷத்துலேங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுங்க. நிறைய எல்லாமே நல்ல முறையாக இருக்காங்க. நான் முருகனர்களாலும் ஆண்டவனர்களாலும் எல்லாமே நல்லா இருக்காங்க. அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க 90 95 94 26 31ங்க. இன்னொரு நம்பர் 97 88 33 80 15. 2 நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம், ஃபோட்டோ, பயட்டோட்டோ அனுப்பிச்சி விடுங்க. உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் வரன்னு பார்க்குறீங்கன்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் நம்ம கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சுட்றாங்க. யூடியூப் பார்க்குறாங்க, உடனே அனுப்பிச்சுட்றாங்க. அதேமாதிரி வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு அனுப்பிச்சுட்றாங்க. அதேமாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பசங்க பொண்ணுங்க ஜாதகம் அங்கேயே செட்டில் ஆனவங்க எல்லாமே இந்த மாதிரிலாம் அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான பிறப்புகளாக இருக்கிறதுனாலங்க, லட்சக்கணக்கான ஜாதகம் நமக்கு வந்துட்டும் போயிட்டுருக்கிறதுனாலங்க நிறைய சுபகாரியங்கள் முருகனர்களோடு முடிஞ்சிட்ருக்கு. நீங்கள் ஐடியில் உங்கள் பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குது, இல்லை உங்கள் பையன் ஐடியில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பொண்ணு கவர்மெண்ட் ஜாப்பு, நம்ம கவர்மெண்ட் ஜாப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம், அதே மாதிரி வந்து மாநில கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி போஸ்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி டீச்சர் லைனில் வேலை பார்க்குற பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகங்க, பேங்கில் ஒர்க் பண்ணுற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பசங்க ஜாதகம் எல்லாமே வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி டாக்டர் ப்ரிப்பேர் வந்து வெளிநாட்டில் வேலை ஆகக்கூடிய டாக்டர் ப்ரிப்பேர்லாம் நமக்கு நிறையா வருதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், எம்எஸ், பிடிஎஸ் இந்த மாதிரி ஜாதகமாக நம்ம நிறைய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் முருகனர்களால் எல்லாமே எனக்கு நிறைய அனுப்பிச்சுட்றாங்க. அனுப்பிச்சுட்ட எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரியே பார்த்துக்கலாங்க. நம்ம வசதி கூட இருக்கிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி வேணால் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் இருக்குது. நம்ம வசதி கம்மியாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வேணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மீடியமான வசதி தான், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும், இல்லை ஒரு மாப்பிள்ளை வேணும் அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகமெல்லாம் நம்மள்ட்ட நிறையா இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லாமே மாவட்ட ரீதியாக தான் போட்டுருவோம். கோயம்புத்தூர் மாவட்டம் நீங்கள் கோயம்புத்தூர் சுற்றி எடுத்துக்கலாம், கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாங்க, திருச்செங்கோடு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாங்க, நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி, திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் நான் போட்டிருக்கிறேங்க. வெப்சைட்டு அதில் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஜாதகம் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அதே டிஸ்ட்ரிக்டில் ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டருக்கு நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். பொண்ணாக இருந்தாலும் பையனாக. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துங்க ஈரோட்டிலேருந்து நிறையா அனுப்பிச்சுட்றாங்க. அதே மாதிரி கோபிங்க, சத்தியமங்கலம்ங்க, பண்ணாரிங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னூர், புளியம்பட்டிங்க, அதே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருப்பூருங்க, பல்லடம், அவனாசிங்க, பொள்ளாச்சி, உடம்பலப்பேட்டைங்க, மடத்துக்குளமுங்க, அதே மாதிரி குடிமங்கலமுங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கரூர், நாமக்கல், சேலம், சங்ககிரிங்க, திருச்செங்கோடுங்க, காங்கயம், பெருந்துறைங்க, மூலனூர், வெள்ளக்கோயில், முத்தூர் எல்லா ஏரியாவும் நமக்கு வந்துட்டுருக்குங்க. நம்ம கொங்கு சொந்தங்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க பொண்ணு ஜாதகம் பசங்க ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பொண்ணுங்களாம் வந்துருக்காங்க. அதே மாதிரி பசங்க நல்ல சேலரி வாங்குற பசங்களாம் நம்மள்ட்ட நிறையா இருக்குதுங்க. கவர்மெண்ட் ஜாப்லேயும் பசங்க பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் வந்துருக்குதுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் உங்கள் பொண்ணுங்களுக்கு பையனுங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த கான்செப்ட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாங்க. இப்போ திட்டத்தட்ட இந்த மேட்ரிமோனி வச்சு 16 வருஷம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலே கூகுளில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி ஒட்டஞ்சத்திரம் அடிச்சிங்கன்னா என்னோடய ஆஃபீஸ் பயப்பட எல்லாமே வந்துடுங்க. அதே மாதிரி யூடியூப்பில் போய் அஜய் கொங்கு மேட்ரிமோனி அடிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட நான் மட்டும் பேசியிருப்பேன், ஒரு 1000 வீடியோ மேலே தான் பேசியிருப்பேங்க. அதேமாதிரி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற பொண்ணுங்கள்லாம் பேசியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பாருங்கள். உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கும் நல்ல வரன் அமையட்டும்னு நான் அந்த முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. உங்கள் குலதெய்வ அருளால் அந்த முருகன் அருளாலும் நீங்கள் நினச்ச மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கும் பையனுக்கு நல்ல இடங்கள் அமையட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி உங்கள் தொழில் சிறக்கட்டும், விவசாயம் செழிக்கட்டும், எந்த தொழில் செஞ்சாலுமே அது நல்லதாகவே நடக்கட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி இப்போ பேசினா ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க. நம்ம வீட்டில் வச்சு அப்பா அம்மாவை எவ்வளோ தூரம் நீங்கள் நேசிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் நம்ம எல்லாமே செழிப்பு தான் உண்டாக முடிஞ்சுங்க, கஷ்டம் வராதுங்க. அதனால் நம்ம அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு கடவுள். அந்த அப்பா அம்மாவை நம்ம உங்கள் குழந்தைகளை போல் எல்லாம் பார்த்துக்கணும் அவங்கள. ஏன்னா வயசான காலத்தில் நம்ம எத்தனையோ பார்க்குறோம். அதனால் அப்பா அம்மா தான் நமக்கு ஒரு குல தெய்வமே அப்பா அம்மா தான். அவங்கள தொட்டு வணங்கிட்டு போனாலும் நமக்கு எல்லா காரியமும் செய்யணும், போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போனாலே. அதனால் அப்பா அம்மாவுக்கு மீறினது எதுவுமே இல்லைங்க. அப்பா
அப்பா அம்மா எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம தொழில் சிறக்கும் தாங்க என்னோடய வேண்டுகோளும். நினச்ச காரியம் உங்களுக்கு கை கொடுங்க. அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அஜய் குங்கும மேட்ரிமோனி கோட்டஞ்சிரம். ஏதாவது தவறாக பேசினா மன்னிச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.